அசோக் டோர் தர அசோக் சக்கரவர்த்தி பான் கிங் நீயாடா ராஜா? இதெல்லாம் ஒரு ஸ்டூபிட், யூ ஆர் an idiot. அப்படிங்கிற ஒரு சாதாரண டெய்லர்கிட்ட போய் தோத்து போன முட்டாள் தானடா நீ. சும்மா இந்த கண்ணாடியில சுட்டும் வீரத்தை காட்டிட்டு இருக்க. பான் வித் சில்வர் ஸ்பூன். தோல்வியே பார்க்காத ஒருத்தன் நினைச்சத என்ன வேலை கொடுத்தாலும் அடைய முடியும்னு சாதிச்சு பழக்கப்பட்டவடா நீ. அசோக் கதவு தர. தப்பான எந்த முடிவும் எடுக்காத அசோக், கதவு தர நான் சொல்றேன்ல. ஒரு சாதாரண டெய்லர் பொண்ணுக்கு முன்னால அவமானப்பட்டு கூனி குறுகி அப்படியே நின்னியே எப்படி? ஏன் அவகிட்ட தோத்து போனது கூட உன்னை எச்சரிக்காத இந்த மூளைய நீ வச்சுட்டு என்னடா ராஜ்யத்தை ஆள போற? சோ நீ ஒண்ணு பண்ணு, ஒண்ணுத்துக்கு யூஸ் இல்லாத உன் மூளைய ஒரே ஒரு தோட்ட துப்பாக்கில வச்சு அப்படியே அழுத்திரு. அசோக், அம்மா பேசுறது கேக்குதா? தர ஓபன், டோன்ட் டு எனிதிங் ஸ்டூபிட். என்ன அசோக் பயமா இருக்கா? அப்ப கதை தட்டுறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் நீ தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கோ, அப்படியே தப்பிச்சு ஓடிடு. உன்னோட எய்ம், உன்னோட பொசிஷன், உன்னோட லைஃப் எல்லாத்தையும் அப்படியே இங்கே விட்டுட்டு அப்படியே நாடு தப்பிச்சு போயிடு. அப்படியே நிம்மதி இல்லாம நீ சாதிக்க முடியலையேங்கிற ஏக்கம் உன் கழுத்து அப்படியே நெரிக்கும். அப்படியே நீ தினம் செத்து போடா, செத்து போ ப்ளீஸ் டா. அம்மா நான் இருக்கேன். இதெல்லாம் ஒரு ஃபெயிலியரே இல்ல அசோக், முதல்ல நீ வெளியில வா. நீ தினமும் சாவறதை விட ஒரு நாள், ஒரே ஒரு நிமிஷம், அதுவும் இப்பவே அப்படியே செத்து போயிடு அசோக். அசோக் நீ தப்பிச்சு போயிடு. நீ தப்பிச்சு போய் எல்லாருக்கும் இந்த பொம்மையை வச்சு விளையாடுற குழந்தை மாதிரி இரு. ஏய், சாகிறதுக்கு கூட உனக்கு தைரியம் இல்லடா. நீ எல்லாம் இருந்து என்ன பண்ணுவ? யோசிக்காத, அப்படியே இறுக்கி கண்ணை மூடிக்கோ. ஒரு செகண்ட், ஒரே செகண்டா அப்படியே ட்ரிகரை பிரஸ் பண்ணு, செத்து போ. சொன்ன பேச்சு கேளுடா. ஜெகன் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கதவு திறங்க. அசோக் தோத்துட்டானா? யாரு? நானு. ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லர். அவகிட்ட இருக்கிற டிசைனிங் டேலண்ட கண்டுபிடிச்சது நான் பின்ன வலைக்குள்ள அவளை சிக்க வச்சேன். என் வலைக்குள்ள சிக்கின ஒரு சின்ன பூச்சி தான் அந்த அபி. அந்த பூச்சி என்னை எட்டி மிதிச்சிட்டு என் வலையை விட்டு ஈஸியா அப்படியே தப்பிச்சு போயிடுமா? அப்படி அபிய தப்பிக்க விட்டுட்டேன்னா அப்புறம் நான் என்னடா பிசினஸ் மேன், நான் என்னடா ராஜா? என் ராஜ்யத்தில் இருக்கிற எதுவுமே என்னை எதிர்த்து என் கோட்டையை உடைக்க முடியுமா? டேய், ஏன்டா முடியாது? உன் கோட்டையில இருக்கிற ஒரு செங்கல் கூட மிச்சம் இல்லாம அப்படியே சரிச்சு விட்டா என்னடா பண்ண முடிஞ்சதுனால? ஏய், என்ன பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு சாதாரண டெய்லர் என் சாம்ராஜ்யத்தையே சரிச்சுட்டு அப்படியே நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? நான் விட மாட்டேன். அவமானத்துல கூனி குறுகி நான் இன்னும் அந்த செகண்ட் செத்து பொழைச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் சாவு அவளுக்கு தினம் சாவா இருக்கணும். என் கண்ணு முன்னால அப்படிங்கிற அந்த மரம் இலையெல்லாம் உதிர்ந்து கிளையெல்லாம் உடைஞ்சு பட்டு போய் சரியணும். அது வரைக்கும் நான் அவளை விட மாட்டேன். ஜெகன் ஏதாவது பண்ணுங்க, கதவு உடைங்க. அசோக் ஒரே ஒரு தோட்டாவை வச்சு அவளை சாகடிக்க நான் ஒரு கோழை இல்லடா. கிங், ஐ அம் a king. அரசன் நின்று கொள்வான், நித்தமும் கொள்வான். அசோக் ப்ளீஸ் ஓபன் தி டோர். அசோக் கதவு தரடா. அசோக் என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? சத்தத்தெல்லாம் கேட்டு பயந்துட்டீங்களாமா? நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் சாக மாட்டேன். அசோக், அப்படிங்கிற ஒரே ஒரு டெய்லர் மட்டும் தான் ஏண்டா? ஏன் நம்மளால வேற டிசைனரை பிடிக்க முடியாதா? அக்கா, அந்த அபி எண்ட் இல்ல, she is the beginning. என் கரியருக்கு அவ தான் beginning. அதுக்காக கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன அசோக்?
மாமா கூல். இது ஒரு பிராக்டிஸ் மாமா. சைக்கலாஜிக்கல் பிராக்டிஸ். மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே மொத்தமா எடுத்து வெளியேறிற பிராக்டிஸ். அவ்வளவுதான். ஷட் அப் அசோக், ரொம்ப பயமுறுத்திட்ட. மா என்னம்மா இதுவரைக்கும் அபி பார்த்த அந்த அசோக் வேற, இனி அபி பார்க்க போற இந்த அசோக்கே வேற. ஸ்டாப் இட் அசோக். இவ்வளவுக்கும் பிறகு அவன் நம்ம கம்பெனிக்கு வேணுமா? வேணுமா? அவன் நிச்சயம் வேணும். கம்பெனி கேட்டை தாண்டி அவன் நிழல் கூட என் பர்மிஷன் இல்லாம விழாது, விழவும் முடியாது. நான் எப்பவுமே கேம் சேஞ்சர்மா. பால் எப்பவுமே என் கோட்ல தான் நிக்கணும், நிக்க வைப்பேன். சாதாரண லேபர் அந்த அபி ஒரு செருப்பு மாதிரி என்னை கழட்டி விட்டு போயிட்டா அப்புறம் நான் என்ன பாஸ்? Just wait and watch. The real show begins from here. இதான் சிண்ட்ரலா. இனிமே அபி இல்லைன்னா இந்த அசோக் இல்லை. நான் நிஜம்தான் பேசுறேன். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். சிண்ட்ரலா பத்தி அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்க ஒரு தேவதை, உங்களை மாதிரி. அபி, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நான் வேலை வாங்குவேன். நீங்க எமோஷனல் கேரக்டர், ஸோ நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினேன். அபி, அம்மா, என்னாச்சுடா? ஏன் முகத்துல இவ்ளோ குழப்பம்? ஏன் இவ்ளோ கவலை? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா கிட்ட சொன்னா மனசு லேசாயிடும். திரும்பவும் நீ பழைய அபியாவே மாறிடலாம். வேணாம்மா, நான் பழைய அபியா இருக்கக்கூடாது. பழைய அபி ஏமாளி, சிரிச்சு பேசுறது எல்லாமே நிஜம்னு நம்புவா. தப்பானவங்க எல்லாம் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவா. அபி, என்ன மன்னிச்சிருமா. என்னோட அபி எப்பவுமே ஒரே அபிதான். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். அபி கோவத்தை தந்தாலும் அன்பை மட்டுமே அவ பரிசா கொடுப்பா. அபிக்கு துரோகம் பண்ண தெரியாது, அவளுக்கு பொய் சொல்ல தெரியாது, அபிக்கு தப்பு பண்ணவும் தெரியாது. அபி என்னோட பொண்ணு. என்னடா அழணுமா? அழுதுடு. அழுகைய சேர்த்து வைக்காத. அழுக கோபத்தை கொடுக்கும். கோவம் தப்பு பண்ண சொல்லும். கோவம் துரோகம் பண்ண சொல்லும். கோபம் வேண்டாமா? அதுக்கு நீ அழுதுரு. அபி, அழமாட்டேம்மா. தப்பு பண்ணவங்க அதை உணரல, துரோகத்தை ஒத்துக்கல. அவங்க நாம அழணும். நான் ஏன் அழணும்? நானும் அவங்கள மாதிரி மாறிடுறேம்மா. சரி அபி. அம்மா, பேச மாட்டியாம்மா? தப்பு பண்றவங்களுக்கும் இது தப்புன்னு தெரியும். தெரிஞ்சுதானே இதை செய்றாங்க. அபி, அவங்க தப்பானவங்க. ஆனா அபி தப்பானவ இல்ல. அவ ஏன் பொண்ணு. அவ பொண்ணு கூட இல்ல, அவ தேவதை. இப்படிதாம்மா அவரு சொன்னாரு. யாரு? அசோகா? நீங்க கூட ராஜகுமாரன் வந்துட்டான் விட்டுடாதன்னு சொன்னீங்க. அவன் ராஜகுமாரன்னு நீதாம்மா அம்மா கிட்ட சொன்ன.
அதை நானும் நம்பிட்டேன். அப்போ நான் ஏமாந்ததும் இல்லாம உன்னையும் ஏமாத்திட்டேன்ல. அபி, நீ ஏமாறவும் இல்லை, என்னை ஏமாத்தவும் இல்லை. உண்மையை புரிஞ்சுக்கிட்ட, அவ்வளவுதான். ராஜகுமாரன் கனவா மட்டும் இருந்திருக்கலாமா? நிஜம் வலிக்குது. ராஜாவா இருக்கணும்னா எல்லாரும் மனசையும் கொண்டுக்கலாம்னு உண்மை புரிய வச்சிருச்சு. எனக்கு ராஜகுமாரன் வேண்டாமா? அபி, வாழ்க்கை வேற ஒரு தத்துவம்டா அபிமா. உண்மை, பொய், கனவு, நிஜம், இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி கலர்ல ஒரே மாதிரி காட்டும். பிரிச்சு புரிஞ்சுக்க மனுஷங்களுக்கு தான் நேரம் இல்லை. உனக்கு ராஜகுமாரன் தேவைப்படலாம், இல்லை தேவைப்படாமலும் போலாம். ஆனா அவன் இருக்கிற அதே வாழ்க்கைக்குள்ளதான் நீயும் இருக்கிறங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்லம்மா, நான் யார் வாழ்க்கைக்குள்ளேயும் இல்ல, யாரும் என் வாழ்க்கைக்குள்ளேயும் இல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. முடிஞ்சு போச்சுன்னா எதுக்கு அந்த ஞாபகத்தை தூக்கி சுமக்கணும்? எரிஞ்சிரு. எல்லா ஞாபகத்தையும் தொடச்சி எரிஞ்சிரு அபி. கண்ணீர் மாதிரி சட்டுன்னு அப்படி வெளியே எரிஞ்சிட முடியாது. அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா அவமானத்தை கடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எப்படிமா இவ்ளோ உண்மையா, இவ்ளோ அன்பா, இவ்ளோ பெரிய துரோகத்தை சிரிச்சுக்கிட்டே எப்படி செய்ய முடியும்? நினைக்க நினைக்க மனசு வலிக்குது. அப்படியே உடஞ்சு கதறணும் போல இருக்கு. இன்னும் இன்னும் நிறைய கண்ணீர் எல்லாம் மிச்சம் இருக்கு. நெஞ்சு வெடிக்க அப்படியே கத்தணும் போல இருக்குமா? அபி, அப்ப அழுதுரு. எல்லாத்தையும் கண்ணீரா மாத்திட முயற்சி பண்ண. என்ன ஜெகன், ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்லை பேபி, காரில் கிளம்புறப்போ உன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. ரொம்ப நாள் பிறகு உன் உண்மையான அழகை நான் பார்த்தேன். பட் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு உன் முகத்தில் மொத்த சந்தோஷமும் காணாம போயிடுச்சு. காணாம போல, துரத்திட்டேன். என் சந்தோஷத்தை எல்லாம் துரத்தி அடிக்க வச்சுட்டாங்க. அசோக்கும் அவன் அம்மாவும் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்கே நடந்துக்கிறாங்க? அவனாவே சொல்வான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. சரி, கோவத்துல கிளம்பி போய் அபியே அது சொல்வான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. சரி, நீலாம்பரி நம்ம அட்வைஸ கேட்பான்னு பார்த்தா அவங்க திரும்பவும் அசோக் கிட்ட நீ நிதானமா நல்ல முடிவாயிடுன்னு சொல்றாங்க. அசோக் பற்றி நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் பேபி. இவ்வளோ கோவத்தையும் தாண்டி பயங்கர நிதானமாக யோசிக்கிறான். அப்படியே மறுபடியும் வேலைக்கு வர வைக்க ஏதோ ஐடியா வச்சிருக்கான். கிரிமினல் பேபி அவன். அசோக் ப்ரீ பிளான்டா என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம். ஆனா நாம ஒரு சின்ன ஃபியூச்சர் பிளான் பண்ணியே ஆகணும். அப்புறம் இன்னைக்கு அபிக்கு சப்போர்ட்டா ஒருத்தன் வந்தானே, அவ ஃப்ரெண்டு, அவன் பேர் என்ன? ரகு. ரகு. அந்த ரகுக்கு அபி மேல என்ன அவ்வளோ அக்கறை? ஆக்சுவலா யார் அவன்? நான் இப்போ தான் விசாரித்தேன் பேபி. அவங்க பில்டிங்கில் தான் அபி கடை நடத்திட்டு இருந்தான். ஓ, அந்த பில்டிங் ஓனரோட பேர் கூட விகேஆர்னு சொன்னீங்களே, இவன் தானே அந்த பையன்? ஆமாம் பேபி, நான் ஏற்கனவே சொன்னேனே இந்த பையன் வந்து அபியோட ஸ்கூல் மேட்டாக இருக்கலான்னு. அது நிஜம். ரகுவும் அபியும் ஸ்கூல் மேட்ஸ், நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதானா? ரெண்டு பேருக்குள்ளேயும் வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையா? இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ தகவல் தான் கிடைச்சது. என்ன பேபி? இல்ல, ஸ்கூல் மேட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவான் ஜெகன்? அவசர தேவைன்னா பணம் கொடுக்கறது, அப்புறம் லவ்வுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் வாழ்க்கையை பணையம் வைப்பானா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை கிட்னாப் பண்ணா ஆயுசுக்கும் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. அசோக் மாதிரி ஆளை பகைச்சிக்கிட்டா வாழவே முடியாது. உத்தரவாதம் இல்லைங்கிற நிலைமை வரும் தெரிஞ்சும் அவன் அபிக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு ஸ்ட்ராங்கான லவ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்வாங்க பேபி. ஆனால் அபி அசோக் மேலே தான் அட்ராக்டாக இருந்தா. அபி ரகுவை லவ் பண்ணியிருக்கணும்னு இல்லை,
ரகு அபியை லவ் பண்ணிருந்தானா? அபி உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லாம சொல்றதுக்கு இதெல்லாம் பண்ணிருப்பானோ? நிச்சயமா அப்படிதான் இருக்கணும் பேபி. இத பாருங்க ஜெகன், அந்த ரகுவை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு அவன் தான் பெரிய ஹெல்ப் பண்ண போறான். அவனா? அவன் நம்ம அசோக் ஃபேமிலி தெரிஞ்சும் எப்படி ஹெல்ப் பண்ணுவான்? அவன் நமக்கு யூஸ் ஆவான் பேபி. எப்படி? அவன் அபியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒன் சைடு லவ்வரா இருந்தும் எப்படி? இருந்து யூஸ் ஆக மாட்டான், இறந்து யூஸ் ஆவான். நம்ம அசோக் மூலமா நேரடியா பாதிக்கப்பட்ட அபிக்காக மறைமுகமா பாதிக்கப்பட்ட ரகு அசோக் கூட சண்டை போட்டான்ல? ஆமா. அப்போ அவமானப்பட்டது யாரு? அசோக் தானே? ஆமா பேபி. இந்த சிச்சுவேஷன்ல ரகு திடீர்னு செத்து போயிட்டான்னா, ஐ மீன் யாராவது அவனை கொன்னுட்டாங்கன்னா பழி யார் மேல விழும்? அசோக் மேல தான் விழும். பேபி, மாஸ்டர் பிளான் பேபி. அந்த ரகு நாளைக்கு தூக்கிடலாமா? இருங்க ஜெகன், என்ன அவசரம்? கேம் இப்போதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேம் சேஞ்சர் அசோக் ஏதாவது பண்ணட்டும். அபிக்கும் அவனுக்கும் சண்டை கொஞ்சம் பீக்ல போட்டோம், அப்ப தூக்குவோம். அது வரைக்கும் நடக்கிற கேமை சைலண்டா வாட்ச் பண்ணுவோம். ஓகே பேபி. Hey, stop. Come here. டேய், உங்கள் அப்பா வீட்டில் தனியாக இருக்கேன். நீ பாட்டுக்கு எங்கேயே போய் சுற்றிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வர்றையே. நீ வர்றப்ப இப்படி கண்ணை மூடி கிடக்குறானே, என்னாச்சு ஏதாச்சுன்னு கவனிச்சியா? அப்படி எஸ்கேப் ஆகுற? உனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ற தைரியம் தான். நீ யாரு? எமனே ஏமாத்திட மாட்ட. டேய், என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக பேசுகிறேன். அடிச்சு பழையெல்லாம் கழட்டி போடுற ராஸ்க. கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இந்த நேரத்துக்கு எங்கடா போயிட்டு வர? அபியே பார்த்துட்டு வரேன். டேய் முட்டாளு, அந்த புள்ள உன்ன மாதிரி என்ன வெட்டியாவா தெரிஞ்சிட்டு இருக்கு? வேலை பார்த்துட்டு இருக்கு. நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்க விடாம அந்த புள்ள இருக்கடா போய் டார்ச்சர் பண்ணிட்டு வர. இங்க பாருப்பா, சும்மா கோவத்தை கலப்பாத. இங்க பாரு, நான் 5 நாளா தூக்கம் இல்லாம அலைஞ்சிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? என்ன பிரயோஜனம்? தூங்காம தெரிஞ்சு என்ன சாதிச்ச? தங்க முட்டை போடுற வாத்து 2 பிடிச்சி நம்ம வாசல்ல கட்டி போட்டு வச்சிருக்கேன். தினமும் காலைல எந்திரிச்சு 2 முட்டை எடுத்து வச்சு காசாக்கிரு, சரியா? உங்ககிட்ட எல்லாம் மனசு பேசுவானாடா? தெரியுதுல, தூங்கு. உன்னை எல்லாம் பெத்தா எப்படா நிம்மதியா தூங்க முடியும்? டைலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்பா, உன்கிட்ட ஒன்று பேசணும்பா. இங்க பாருடா, காலையில எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இங்க பாரு, அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம். உன்கிட்ட பேசணும். என்ன? அப்பா, உனக்கு தெரியுமா, நம்ம அபி கடைக்கு சீல் வச்சது கவர்மெண்ட் ஆளுங்க கிடையாது, அந்த அசோக். அபி வேலை செய்யுதுல, அந்த கம்பெனியோட முதலாளி. இப்பதான் சாட்சியோட நிரூபிச்சு அபி அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். ஆமா, அவனை போய் அபி வந்து ஆகா ஓகா அவன் ரொம்ப நல்லவன் வேற புகழ்ந்துட்டு இருக்கு. அப்பா, அபி அப்பாவிப்பா. யாராவது 2 நிமிஷம் அன்பா பேசினாலே அவ கையில இருக்க காசை கொடுத்துட்டு வந்துருவா. இவன் சென்டிமெண்டா பேசி அபியை ஏமாத்தி அவன் கம்பெனிக்கு வேலைக்கு வர வச்சிருக்கான். அதுக்கு அபி என்னப்பா பண்ணுவா? பாவண்டா அபி. சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும், நீ தூங்கு. டேய் ரகு, உன் வாழ்க்கையை பற்றி அக்கறைப்படாது நீ அபிக்காக யோசிக்கிறீன்னா பேசாம அபிக்காக அங்கே இங்கெல்லாம் மாப்பிள்ளை பார்க்கறது விட்டு போட்டு உனக்கே அவளை கட்டி வச்சலான்னு பார்க்குறேன்.